அனைவருக்கும் பரணி தீப திருநாள் வாழ்த்துக்கள்ங்க. இந்த பரணி தீபம் எதுக்காக ஏத்தணும்? ஏன் என்ன வரலாறு? எப்ப ஏத்தணும்? அப்படிங்கிறதாங்க இந்த வீடியோல உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். பரணி தீபம் அப்படிங்கிறது வந்து திருக்கார்த்திகை திருநாளுக்கு அன்னைக்கு வந்து திருவண்ணாமலையில அருணாச்சலேஸ்வரர் கோயில்ல சிவபெருமானுக்கு ஏத்துற வந்து தீபத்துல இருந்து 5 தீபமா ஏத்துவாங்க. அந்த 5 தீபத்த வந்து ஒரு தீபமா மாத்தி ஏத்துறதாங்க வந்து பரணி தீபம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏகன், அநேகன் அப்படிங்கிற பஞ்சபூத தத்துவத்த உணர்த்துறது தான் பரணி தீபங்க. கோயில்ல மட்டும் இல்லாம வீட்லயும் வந்துட்டு தீப திருநாளுக்கு முந்தைய நாள் வந்து பரணி தீபம் ஏற்றணுங்க. தீப திருநாளுக்கு முந்தைய நாள் ஏற்றுற பரணி தீபம் திருக்கார்த்திகை அன்னைக்கு வந்து ஏற்றுறது தீப திருவிழா. அடுத்து வந்து அடுத்த நாள் வந்து ஏற்றுற தீபம் வந்து பஞ்சாத்திர தீபம் அப்படின்னு 3 நாள் நம்ம வந்து வீட்டில் வந்து விளக்கேற்றணுங்க. இதில் பரணி தீபம் அப்படிங்கிறது வந்துட்டு யமதர்மராஜா வந்து அவருக்காகவும், திருக்கார்த்திகை வந்து சிவபெருமானுக்காகவும், பஞ்சாத்திர தீபம் வந்து பெருமாளுக்காகவும் நம்ம ஏற்றி வழிபடுறோங்க. புராணப்படி வந்து நசிகேசன் அப்படிங்கிறோட அப்பா வந்துட்டு யாகம் வளர்த்தி தேவர்களுக்கு வேணுங்கிற பொருளாமே வந்து குடுத்துட்டு இருந்தாருங்க. இத பார்த்த நசிகேசருக்கு வந்து ரொம்ப கோவம் வந்து, "நீ என்னப்பா போற போக்க பார்த்தா கடைசியில என்னையுமே வந்து நீ யாருக்காவது தூக்கி குடுத்துருவ போல" அப்படின்னு சொல்லி கோவமா கேட்கிறாருங்க அவங்க அப்பா பார்த்து. அதுக்கு அவங்க அப்பா சொல்றாரு, "ஆமா, நானும் வந்து உன்னை வந்து தானமா குடுக்க போறேன்" அப்படின்னு சொல்லி சொல்றாருங்க. யமதர்மராஜாவுக்கு தாங்க அவர் வந்து தானமா குடுப்பாரு. ஸோ அவர் தானமா குடுத்தனால யமதர்மராஜா கூட வந்து உயிரோட வந்து யமலோகத்துக்கு போறாரு. அங்க போய் பார்த்தா மனுஷங்க படுற கஷ்டத்தெல்லாம் பார்த்துட்டு அவர் ரொம்ப மனசு வந்து யமதர்மராஜாட்ட கேட்குறாங்க, "இது மாதிரி ரொம்ப கஷ்டப்படுறாங்களே, இதுக்கு எந்த தீர்வுமே இல்லையா?" அப்படின்னு சொல்லி அவர் கேட்கும்போது அதுக்கு வந்து யமதர்மராஜா வந்துட்டு அதுக்கான வழிமுறைகள் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து யமதர்மராஜா நசிகேசனுக்கு சொல்றாருங்க. அப்படி சொன்ன ஒரு முறை தாங்க வந்து இந்த பரணி தீபம் அப்படிங்கிறது. கார்த்திகை மாதம் வர பரணி அன்னைக்கு, பரணி நட்சத்திரத்து அன்னைக்கு யாரெல்லாம் வந்து வீட்டில் வந்து பரணி தீபம் ஏற்றி வழிபடுறாங்களோ அவங்களோட முன்னோர்கள் மட்டும் இல்லாமல் சந்ததியினருக்கும் அவங்களுக்குமே வந்துட்டு யமவாதம் வந்து இல்லாமல் வந்து அவங்க நல்லபடியாக வாழ்வாங்க அப்படிங்கிறதாங்க இதனோட ஐதீகம். இந்த வருஷம் வந்து டிசம்பர் 2ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் வந்து 6:24க்கு வந்துட்டு பரணி தீபம் உதயமாகி டிசம்பர் 3ஆம் தேதி புதன்கிழமை சாயந்தரம் 4:47 வரைக்குமே இருக்குங்க. டிசம்பர் 2ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை தாம்பழத்தட்டில் வட்ட வடிவமாக வந்துட்டு விளக்கு ஏற்றி நம்ம வந்து கடவுளுக்கு படைச்சு சாமி கும்பிடலாங்க. அனைவருக்கும் தீப திருநாள் வாழ்த்துக்கள்.